Hello friends, welcome to our channel Learn and Teach with Arun. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா finite state machine. Finite state machine or finite automata அப்படிங்கிறது it is a machine which has 5 elements to recognize patterns அப்படினு சொல்லி சொல்லுவோம். அந்த 5 elements அல்லது tuples என்னென்ன அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா q, sigma, q0, delta, f. qங்கிறது set of states அப்படினு சொல்லி சொல்லுவோம். அதே போல சிக்மா அப்படிங்கிறது இட் இஸ் a set of input symbols அப்படினு சொல்லி சொல்லுவோம். q0 அப்படிங்கிறது இனிஷியல் ஸ்டேட், டெல்டா அப்படிங்கிறது டிரான்சிஷன் ஃபங்க்ஷன், f அப்படிங்கிறது இட் இஸ் த ஃபைனல் ஆர் அக்செப்டட் ஸ்டேட்ஸ் அப்படினு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, இது வந்து ஒரு ஃபைனைட் ஆட்டோமேட்டா. q அப்படிங்கிறது செட் ஆஃப் ஸ்டேட்ஸு. இதில் என்னென்ன ஸ்டேட்ஸ் இருக்குது இந்த மெஷினில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா q0, q1, q2, q3 அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதே போல் என்னென்ன இன்புட் சிம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏ, பி, சி இருக்குது. சரிங்களா? ஸோ அதான் வந்து சிக்மா இஸ் ஈக்குவல் டு ஏ கமா பி கமா சி. ஸோ சிக்மா அப்படிங்கிறது இட் இஸ் த செட் ஆஃப் இன்புட் சிம்பிள்ஸ். ஓகேங்களா? அதே போல் இங்கே q0 அப்படிங்கிறது இனிஷியல் ஸ்டேட்டு. ஸோ இந்த மாதிரி சிம்பிள் இருக்குது இல்லையா, இதுதான் இனிஷியல் ஸ்டேட்டு. ஃபைனல் ஸ்டேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா q3 நம்ம சொல்லலாம். ஃபைனைட் ஆட்டோமேட்டா பொறுத்த வரைக்கும் ஒன் ஆர் மோர் ஃபைனல் ஸ்டேட் வந்து இருக்கலாம். சரிங்களா? இந்த எக்ஸாம்பிளில் நமக்கு ஒரே ஒரு ஃபைனல் ஸ்டேட்டு தான், இது வந்து q3. சரிங்களா? இந்த டபுள் சர்க்கிள் போட்டிருக்கோம் இல்லையா, இதுதான் வந்து ஃபைனல் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ டெல்டா அப்படிங்கிறது ஒரு டிரான்சிஷன் ஃபங்க்ஷன். டெல்டா அப்படிங்கிறத எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், q இன்ட்டு சிக்மா இஸ் ஈக்குவல் டு q. அதான் என்ன மீனிங் அப்படின்னா, இந்த எக்ஸாம்பிளில் q0 அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டேட்லேருந்து b அப்படிங்கிற ஒரு இன்புட் சிம்பிள் கொடுத்தோம் அப்படின்னா இந்த மெஷின் மூவ்ஸ் டு q1. q0 அப்படிங்கிற ஸ்டேட்லேருந்து q1 ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகுது. சரிங்களா? ஸோ அதுதான் நம்ம இப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருப்போம். இதை தான் வந்து நம்ம டிரான்சிஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லியிருப்போம். அதே போல் q0லேருந்து a அப்படிங்கிற இன்புட் சிம்பிள் கொடுத்தோம்னா அந்த மெஷின் வந்து அதே ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி எல்லா டிரான்சிஷனையும் சேர்த்து தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் வந்து டிரான்சிஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.